இருங்க கைஸ், இருங்க கைஸ், சூடா. எத்தனை நாள் ஆச்சுங்க, எத்தனை நாள் ஆச்சு? ஜனநாயகன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேகு ட்விட்டர்லேயும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? ஆக்சுவலாக நான் இப்போ இன்றைக்கி ஈவினிங் போட வேண்டிய வீடியோ வேறு, அப்டேட்டே கொடுக்க மாட்டுறாங்க. 2 நாளில் பர்த்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம மனசில் நினைக்கிறது ஜனநாயகன் டீம் பார்த்திங்கன்னா கேட்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஜனநாயகனோட ஒரு அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது கடைசி படம், அவரோட கடைசி இது அதெல்லாம் விட்டு தரலாம். இப்போதைக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, 2 நாளில் பார்த்திங்கன்னா அந்த மனுஷனுக்கு பிறந்த நாள். ஒரு பக்கம் சினிமாலேருந்து போகிறாரு, அரசியலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நெருக்கடி அவருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் மக்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நல்ல எண்ணத்தில் பார்த்திங்கன்னா மனுஷன் இருக்காப்புல. அண்ட் ஜனநாயகன் டீம் பிறந்தநாள் அன்றைக்கி பெருசாக அப்டேட் கொடுக்கலன்னா கண்டிப்பாக எல்லோரும் டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு தெரிஞ்சே பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரி, வித்தவுட் மொக்க போடாமல் என்ன அப்டேட் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். வித் அ கவுண்ட் டவுன் 3, 2, 1. ஸோ இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் ஏதாவது ஒரு போஸ்டர் பார்த்துட்டே இருப்பீங்க. இது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் டீமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தளபதி அவர்கள் ஏதோ மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி சுற்றி மக்கள் நிற்கிறாங்க. பின்னாடி சன்செட் ஆகிற மாதிரி ஒரு சீன். ஆக்சுவலி எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னு தெரியல, என்னவா இருக்குன்னு தெரியல. அண்ட் அவங்க அந்த மென்ஷன் பண்ண ஹேஷ்டேகே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் தி ஃபஸ்ட் ரோர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹேஷ்டேகே போட்டிருக்காங்க. எய்தர் இது ஒரு கிளிம்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை மேபி ஃபஸ்ட் சிங்கிளுக்கான சான்சஸும் இருக்குது. இது ரெண்டுமே செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. பிகாஸ் அவங்க ஃபஸ்ட் சிங்கிள் அப்படின்றது எதுவுமே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து மென்ஷன் பண்ணலை. ஜனநாயகன் தி ஃபஸ்ட் ரோர் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ்லி. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் டீசர்ன்றதை தாண்டி இந்த ப்ரிவ்யூ கிளிம்ஸு அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நிறைய பண்ணுறாங்க. அந்த வகையில் தி ஃபஸ்ட்டு ரோர் அப்படின்றது ஜனநாயகனோட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிளிம்ஸ் வீடியோ நினைக்கிறேன். என்ன அதில் இருக்க போதுன்னு தெரியல. சும்மா மனுஷன் வந்து மைக்கை பிடிச்சாலே நேஷ்னல் நியூஸ் தான் ஆகுது. அது இத்தனை பேர் இப்போ இந்த ஒரு படத்துக்கு இத்தனை பேர் எதிர்பார்ப்பு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு ஏதாவது ஒன்று பேசி புட்டு அது நேஷ்னல் நியூஸ் ஆகிட்டு வயிறு எரிஞ்சு ஃபயர் இன்ஜன் வந்து கூல்டவுன் இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அண்ட் இந்த விஷயம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 22ஆம் விடியற்காலில், தட் மீன்ஸ் 21ஆம் மிட் நைட்டு 12 மணிக்கு பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கிளிம்ஸ் கைண்ட் ஆஃப் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி அவர் பேசுகிற மாதிரி இல்லை வாய்ஸ் ஓவர் வச்சு சம்திங் ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் சிங்கிளாக இருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இந்த பாட்டு பாடியது உங்கள் தளபதி விஜய் அப்படின்னு சொன்னால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஈவன் தான் ஐ எம் டயர்டு, சுத்தமாக உடம்பு சரியில்லை 4-5 நாளாக. பட் ஸ்டில் இந்த அப்டேட் கரெக்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோன்றதே பண்ணுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அவரோட பர்த்டே வரத்துக்கு 2 டேஸ் முன்னாடியே அப்டேட் கொடுக்குறாங்கன்னா நாளைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு அப்டேட் இருக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் மேபி ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ஜனநாயகன் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகாவது கொஞ்ச நாளைக்கு சோஷியல் மீடியா அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஜனநாயகன் தி ஃபஸ்ட்டு ரோர் ஒருவேளை அனிருத் பாடியிருப்பாரா இல்லை ஹனுமான் கைண்ட் அவர் பாடியிருப்பாரா என்னன்னு தெரியலையே. ஜனநாயகன் 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 அப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டு போட்டால் நல்லா இருக்குல்ல. ஜனநாயகன் பேட சும்மா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு போட்டால், வாத்தி ரைடு மாதிரி லீடர் ரைடு அந்த மாதிரி ஏதாவது பண்ணு அனிருத் ப்ரோ, ஏதாவது பண்ணு, வி ஆர் வெயிட்டிங். ஒருவேளை கிளிம்ஸாக இருந்ததுன்னா நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேளு தரைவா அப்படின்னு சொல்லலாம் தான் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அப்படி தான் இந்த கிளிம்ஸ் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். தி ஃபஸ்ட்டு ரோர் அந்த இமேஜே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம டீகோட் பண்ணலாம். பட் இது ஒரு படத்தோட போஸ்டராகவே பார்க்கலாமே. நம்ம அரசியல் சம்மந்தப்பட்டது எதுவுமே இதில் இன்க்ளூட் பண்ண வேணாம் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். இன்னும் 2 நாளில் ஜனநாயகனோட அப்டேட் வரப்போகுது, தளபதி பர்த்டே வரப்போகுது. என்ன ஒரு வருத்தமான விஷயம், எல்லா வருஷமே ஏதாவது ஒரு பாட்டு பண்ணுவேன் அவரோட பர்த்டே டைமில். பட் நம்மளோட சூழ்நிலை ரொம்ப மாதமாகவே சரியில்லை. ஃபினான்ஷியலாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குது ஆக்சுவலாக பர்சனல் லைஃப்பில். இந்த வாட்டி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன், பட் முடியல. ஐ எம் சாரி ஃபார் தட். பட் இப்போ கூட பர்த்டே வருதுனாவே நமக்கு மைண்டில் ஓடுற பாட்டு
தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அதிபதி அந்த சாங் தான் எனக்கு மைண்டில் ஓடும் நம்ம பண்ணதில். பட் சூன் டிவிகேக்காக ஒரு நல்ல பாட்டு ஒன்று பண்ணலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் நமக்கு தேவை. மறுபடியும் பேக் ஆன் ட்ராக் நான் வரணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு கமெண்ட்ஸ், அந்த லைக்ஸ், இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டருக்கு அழகு, ஒரு மைண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா மாற்றும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் போட்டுருங்க. நீங்கள் அதுக்கு எதுவும் காசு பே பண்ண போகிறதில்ல. ஒரு லைக் போட்டிங்கன்னா பார்க்கலாம் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 5000 லைக் வருமானு சொல்லிட்டு. நீங்களாம் இதை விட பெரிய ரெக்கார்ட்ஸே பண்ணுவாங்க. ஸோ அதனால் 5000ன்றதை அசால்ட்டாக பண்ணிடுவீங்க. ஸோ பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அதிபதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.